ஓம் நமச்சிவாய. நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவு சக்தி நம் உடலில் உள்ளது. ஏதோ ஒரு முறை இருமுறை ஏற்பட்ட தோல்வியை எண்ணி கலங்காதீர்கள். அவன் அருளின்றி எதுவும் அசையாது. ஈசன் நினைத்தால் அனைத்து தோல்விகளையும் வெற்றியாக மாற்றுவார். ஈசனை நம்புங்கள். ஈசன் என்றும் நம்முடனே இருக்கிறார். அதை நம்புபவர்கள் வாழ்க்கை எப்பொழுதும் வெற்றியாகவே அமையும். எனக்கு மட்டும் வாழ்க்கையில் ஏன் தோல்வி நிகழ்கிறது? மற்றவர்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கிறார்களே, என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லையே என்று ஏங்காதீர்கள். சிவனுக்கு தெரியும் உங்களுக்கு எதை எப்பொழுது தர வேண்டும் என்று. ஒருவேளை நீங்கள் நினைக்கும் நேரத்தில் நீங்கள் நினைப்பதை கொடுத்தால் உங்கள் வாழ்க்கையில் பல இன்னல்கள் நேரலாம். இதை கணக்கில் கொண்டே ஈசன் பலவற்றை தள்ளி போடுகிறார் என்பதை உணருங்கள். நமக்கு எது கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது கண்டிப்பாக கிடைக்கும். ஈசன் கொடுக்க நினைப்பதை எவராலும் தடுக்க முடியாது. உனக்கு இது தேவையில்லை என்று ஈசன் நினைத்து தடுக்கும் எதையும் எவராலும் கொடுக்க முடியாது. எனவே ஈசனை நினைத்து உங்கள் வாழ்க்கையை நகட்டுங்கள். ஈசன் முக்தியை தரக்கூடிய ஒரு கடவுள். ஈசனுக்கு கோயில்கள் ஏன் சுடலையில் இருக்கிறது தெரியுமா? நாம் உயிரோடு இருக்கும் வரை நமக்கு உதவ பல பேர் இருப்பார்கள். நாம் இறந்த பிறகு நம் ஆத்மா நாம் எங்கே செல்வது என்று தவிக்கும் நேரத்தில் நீ இங்கே செல் என்று நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக அமையவே ஈசன் அப்பொழுது சுடலையில் அமர்ந்திருக்கிறார். அவர் முக்தியை தரக்கூடிய தெய்வம். ஈசனின் திருவடியே சொர்க்கம் என்று இருப்பவர்களுக்கு எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் தாங்கி பிடிக்க என் அப்பன் ஈசனே வருவான். நீ நினைத்தது நடக்கும். உனக்கு துன்பம் நேரும் நேரத்தில் ஈசனை நினை. கன நேரத்தில் உன்னை காக்கும் தெய்வம் என் அப்பன் ஈசன். இவ்வுலகில் நம்மிடம் பேசவே யாருக்கும் நேரமில்லை. அப்படி இருக்க நம் துன்பத்தை யார் கேட்பார்? அப்படியே நம் துன்பத்தை கேட்டாலும் மனதிற்குள் சந்தோஷப்படுபவர்களே அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் ஈசன் உங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களை எல்லாம் துடைத்து நம் கோரிக்கைகள் நிறைவேற்றும் ஒரு உன்னத தெய்வம் என் அப்பன் ஈசன். 1000 கடவுள்கள் இருந்தாலும் என் தெய்வம் நீ மட்டுமே என்று நம்புபவர்களுக்கு நீ எப்பொழுதும் துணை இருப்பாய். திருவண்ணாமலை ஒரு பூலோக கைலாயம். நாம் ஈசனை முழுமையாக நம்பி திருவண்ணாமலை சென்று வந்தால் நம் மனதில் நினைத்தது அனைத்தும் அவ்வாறே நடக்கும். ஈசன் எப்பொழுதும் நம்முடனே இருப்பார். நீங்களும் திருவண்ணாமலை சென்றிருந்தால் அதை பற்றி கீழே பதிவிடவும். வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம், உனக்கான நேரம் வரும் வரை காத்திரு. உனக்கான நேரம் வந்த பின் இறைவனிடம் அதை விட்டுவிடு. இறைவனுக்கு தெரியும் உன்னை எவ்வளவு தூரம் கூட்டி போக வேண்டும் என்று. மனக்கவலைகள் இருந்தால் அதை உதறிவிடு. ஈசன் இருக்கிறார். ஈசன் எப்பொழுதும் நம்மை காப்பார். ஈசன் மீது எப்பொழுதும் நம்பிக்கையோடு இருங்கள். இவர் நம்மை காப்பாற்றுவார். இவரே என் தெய்வம், இவரே என் முழு முதல் கடவுள் என்று நம்புபவர்களுக்கு ஈசன் எப்பொழுதும் துணை இருப்பார். நீங்கள் மனதில் நினைப்பதை துணிந்து செய்யுங்கள். உங்களுக்கு எது செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதோ அதை துணிந்து செய்யுங்கள். மற்றவர் என்ன நினைப்பார்கள் என்று நினைக்காதீர்கள். இறைவன் தந்த ஒரு வாழ்க்கை இது. இதை நமக்கு பிடித்தார் போல் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதே நிதர்சனமான உண்மை. அவர் என்ன நினைப்பார், இவர் என்ன நினைப்பார் என்று தங்களுடைய வாழ்க்கையை வீணாக்க வேண்டாம். ஈசன் நீங்கள் நினைத்ததை கண்டிப்பாக கொடுப்பார். காத்திருங்கள். காத்திருந்தோர் கெட்டு போவதில்லை. எனவே ஈசன் மீது நம்பிக்கை கொண்டு நம் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். இந்நிலைமை நிச்சயமாக மாறும். நானும் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலையை அடைவேன். என் ஈசன் என்னை கண்டிப்பாக காப்பாற்றுவார் என்று ஈசன் மீது முழு நம்பிக்கை கொள்ளுங்கள். தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள். உங்கள் குறிக்கோளின் பின் ஓடிக்கொண்டே இருங்கள். இறை பக்தியும் உங்களது விடாமுயற்சியும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். நீங்களும் வெற்றி பெறுவீர்கள். ஈசன் இருக்கிறார். ஈசன் காப்பார். ஓம் நமச்சிவாய.